நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, தேவி, உங்க பிரியமான சிஷ்யன் எங்க? ஆளையே காணோம். அவரு கோவிலுக்கு போயிருக்காரு. கங்காதத்தன் இங்கே தங்குறதில்ல. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எதுக்கு? உங்களை பார்க்க சிஷ்யர்கள் இங்க வரது வழக்கம் தானே? வருவாங்க. ஆனா கங்காதத்தன் கிட்ட நீ நடந்துக்கிற விதத்தை நானும் கவனிச்சேன். அது அவ்வளவு நல்லா இல்லம்மா. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்ன? நீங்க எதுக்காகப்பா இதெல்லாம் கேக்குறீங்க? நான் சொல்லல, அவர்தான் அப்படி சொன்னாரு. அப்படின்னா என்கிட்ட நேரடியா கேட்கட்டும். அறிவு அதிகமா இருக்கிறவங்களுக்கு மத்தவங்க கிட்ட நேரடியா பேசுறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா என்ன? உன்னுடைய வாதம் சரிதான். ஆனா கங்காதத்தனுடைய விஷயத்துல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. தேசமங்கலத்தோட கதையெல்லாம் கேள்விப்பட்டதும் அம்மாவோட கோவில்ல நிக்கிறப்போ திரும்பவும் ஞாபகம் வந்துச்சு. இந்த வருகையும் அருள் எல்லாம் புண்ணியம்தான். முடிஞ்சா ஒரு 2-3 நாளைக்கு அந்த கோயில்லே உட்காரணும்னு எனக்கு தோணுச்சு. அது நல்லதுதான். பலவிதமான வாழ்க்கை முறைகள், பலவிதமான மக்கள், அவங்களுடைய வேதனைகளை சொல்றதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிற இடம்தான் கோவில். ரொம்ப நாளா எல்லா இடத்தையும் நீங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல. மனசுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்க சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பீங்கல்ல. இப்ப அதெல்லாம் மாத்திக்க வேண்டாமா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அது நீங்க சொல்றது சரிதான்ப்பா. விருந்தாளிங்களை நல்ல விதத்துல கவனிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆனா விருந்தாளிங்க எப்படி நடந்துக்கணும்? அப்பா, இவர் நிறைய ஊருக்குலாம் போயிட்டு வந்திருக்காருல்ல, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டிருக்காருல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நாம என்ன வேணும்னு கேட்கவே கூடாது. இருக்கிறத பரிமாறணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இத பத்தி என்ன நினைக்கிறது? நான் கேட்டது வெறும் சாப்பாடு விஷயத்தை பத்தி மட்டும் இல்ல. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் விருந்தாளிங்க கடவுள் மாதிரி. அப்போ விருந்தாளிங்களை பத்தி கேக்குறதுனா கடவுளையே கேக்குற மாதிரி. அப்படின்னா அதுக்கு பதிலும் இருக்கணும், ஒரு அறிவாளி கிட்ட. நான் தேவையானது எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சகாதேவன் இன்னும் திரும்ப வரல? இல்ல, நான் இவங்க தொல்லை ஒளிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா கூட்டிட்டு போனதை விட வேகமா இவங்க திரும்ப வந்துட்டாங்க. அதனால என் புருஷனும் மனசு மாறிட்டாரு. சகாதேவன் அம்மா மேல கோவமா தானே இருந்தாரு. நாசமா போன அந்த 2 பொண்ணுங்க தான் காரணம். அம்மாவோட நிலைமை பார்த்து அந்த பொண்ணுங்க அவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டாங்க. அவரு உடனே மனசு மாறிட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்து அம்மா மேல அன்பு காட்ட சொல்றாரு. நீங்க அவங்களை எதிர்த்தீங்களா? இல்ல, அம்மாவை இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். இல்லனா என்ன நம்ப மாட்டாரு. அது நல்லதா போச்சு. இங்க பாருங்க, என் புருஷன் இனிமே என் பேச்ச கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணனுங்களான நீங்க தான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும். இனிமே இந்த வீட்டுல அவங்க இருக்க கூடாது. அவங்க தூங்கிட்டாங்களா? நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுடலாம். அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்கள எங்க கொண்டு போய் விட்டாலும் அவங்க திரும்ப வந்துருவாங்க. மறுபடியும் தோக்குறதுக்கு என்னால முடியாது. அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முதல்ல அவங்கள கொல்லணும், அப்புறம் எங்கேயாவது கொண்டு போய் போடலாம். நீங்க சொன்னதானே சரி. நமக்கு இனிமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது.
சகாதேவன் வந்து கேட்டா இத பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவியோட அருள் கிடைச்சிருச்சு, அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லிடுவேன். என்ன இருந்தாலும் இனிமே அவர் என்ன சந்தேகப்பட மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நம்ப வச்சிருக்கேன். அப்போ நேரத்தை வீணடிக்க வேணாம். நீங்க 2 பேரும் இங்கேயே நில்லுங்க. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன் உங்களை. எப்படியோ ஒரு வழியா நம்மளை விட்டு இந்த தொல்லை ஒழிஞ்சா போதும். உள்ள போன அண்ணனை காணோமே, என்ன நடந்திருக்கும்? மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த கிழவி கொள்றதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம்? நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். உனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா முதல்ல நான் போயிருப்பேன்ல. அண்ணா 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 கண்ணை திறங்க அண்ணா. அண்ணா அண்ணா முதல்ல போன அவரையும் காணும், 2வது போனவரையும் காணும். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னதான் பண்றாங்க? என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். வீர் என்ன சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இவங்களை போய் நம்பணுன்னே என்ன சொல்லணும்? இவங்க சோர்ந்து போன மாதிரிலாம் நான் சோர்ந்து போக மாட்டேன். உங்களை கொல்றதுக்கு நானே போதும். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கம்மா. என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா, தேவி தாயே, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சிருங்க. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? உங்களை கொல்றதுக்காக நான் தான் வர சொன்னேன். ஆனா அவங்களால உங்களை தொடக்கூட முடியல. உங்களை எதுவும் பண்ண முடியலம்மா. உங்களுக்கு துணையா அந்த தெய்வமே இருக்கு. நான் அதை உணர்ந்துட்டேம்மா. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கம்மா. அம்மா எங்களையும் மன்னிச்சிருங்கம்மா. மகமையா அம்மா கிட்ட எங்களை தண்டிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா. சகாதேவன் திருந்தினதுக்கு அப்புறமும் வைஜெயந்தி அவங்க மனசை மாத்திக்கல. திருந்துறதுக்காக தேவி கொடுத்த வாய்ப்பு தாம்மா இது. நாங்க அந்த தேவியோட உருவத்தை பார்த்தோம். எங்களுக்கும் அருள் கிடைச்சிருக்கு. இனிமே எந்த தப்பும் நாங்க பண்ண மாட்டோம்.
யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டோம். தேசமங்கலத்து அம்மா மேல சத்தியம். அழாதம்மா. மனுஷங்கன்னா தவறு செய்யறது சகஜம். அந்த நிமிஷம் நாம அதை உணர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள நாம திருத்திக்கணும். என்கிட்ட இல்ல, அந்த தேவி கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். வாமா, நம்ம பூஜை அறைக்கு போலாம். என் மனசு கஷ்டப்பட்டிருந்தாலும் என்னைக்கும் நான் உன்னை சபிச்சதே இல்லம்மா. என் பையனோட மனைவி நீ, அவனோட சந்தோஷமே நீதான். உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நான் என்னைக்கும் இருக்க மாட்டேன். வா, வாங்க. அம்மா தேவி, தாயே. அம்மா தேவி, என்னோட குழந்தைங்க அவங்க தவற உணர்ந்துட்டாங்க. இவங்களை நீங்க சோதிக்காதீங்க. மனசாட்சியே எல்லாமே நான் நடந்துகிட்டேன். அம்மாங்கிற ஒரு புனிதமான உறவை நான் மறந்துட்டேன். அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னது தப்புதான். நான் என்னோட உடல், உயிர், மூச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு காணிக்கையா வைக்கிறேன். நான் செஞ்ச எல்லாமே தப்புதான். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க தாயே. நாம பேசுற பேச்சும் நாம செய்யற செயலும் இந்த உடம்பும் எல்லாம் அந்த தேவிக்குத்தான்னு நினைக்கணும். இத பாரு, அம்மாவை நினைச்சு நீ பூஜை பண்ணணும். அப்பதான் எல்லாம் சரியாகும். சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகி கௌரி நாராயணி நமோஸ்துதே. நீங்க என்ன தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. குரு தூங்கிட்டாரா? அப்பா தூங்கிட்டாரு. எதனால உங்களுக்கு தூக்கம் வரல? எனக்கு தெரியல, என்னமோ மனசு பாரமா இருக்கு. நான் பேசுற விதம் தான் பிரச்சனையா? இல்ல, அப்புறம் மனசு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இருந்துதானே ஆகணும். பண்டிதர்களுக்கு அதுதானே லட்சணம். எந்த விஷயம் நடந்தாலும் ஒரே மாதிரி மனசோட ஏத்துக்கணும். தூக்கம் வராததுக்கான காரணத்தை நான் சொல்லட்டுமா? சரி, அதெல்லாம் உனக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? சரி, அப்படின்னா சொல்லு. காரணமே இல்லாத ஒரு வலி. உங்களோட அப்பா என்ன பண்றாரு? ரொம்ப நாளா அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. அம்மா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல சந்தனம் அரைக்கிறாங்க. அப்புறம் அப்பாவோட விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு பையனா? ஆமா. இதுக்கப்புறம் தூக்கம் இல்லாததுக்கு காரணத்தை ஏன் சொல்லணும்? எனக்கு புரியல, நீ புரியுற மாதிரி சொல்லு. அப்பாவோட நோயை பத்தி நினைச்சு பாத்திருந்தா, வயசான அம்மாவோட கஷ்டத்தை பத்தி நினைச்சு பாத்திருந்தா அவங்கள விட்டு வரணும்னு தோணி இருக்குமா? எத்தனையோ பண்டிதர்கள் குடும்பத்தை விட்டு போயிருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. சிவபெருமான் விநாயகருக்கு மாம்பழம் கொடுத்த கதை. என்ன, அத கொஞ்சம் சொல்லுங்க. அது சின்ன விஷயம் தானே. விசேஷமான மாம்பழம் சிவபெருமானுக்கு கிடைக்குது. அது எனக்கு தான் வேணும்னு கடவுள் முருகரும் விநாயகரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 3 உலகத்தையும் சுத்தி வாங்கன்னு 2 பேர்கிட்டையும் சிவபெருமான் சொல்றாரு. முருகர் மயில் மேல ஏறி உலகத்தை சுத்த போயிட்டாரு. அதே நேரத்துல விநாயகர் அப்பாவையும் அம்மாவையும் 3 தடவை சுத்தி வந்தாரு. சிவபெருமான் சந்தோஷத்தோட விநாயகருக்கு அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டாரு. சரி, முருகர் திரும்ப வந்துட்டாரு. அவர்கிட்ட சிவபெருமான் சொன்ன பதில் என்னவா இருக்கும்? உலகங்கிறது அப்பாவும் அம்மாவும் தான். பாடம் படிக்கும்போது நீங்க படிச்ச கதை. ஆனா அதோட அர்த்தம் என்னன்னு மட்டும் உங்களுக்கு புரியல. கடவுள் புரிய வைக்க நினைச்சதும் அப்பாவும் அம்மாவும் தான் உலகம் அப்படிங்கிறது தானே. அவங்களுக்கு கடமையை செய்ய மறந்த உங்களுக்கு தூக்கம் வராம போனதுல தப்பே இல்லை. எனக்கு தோணுதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். பிரியம்பதா, அப்பா அம்மா இந்த விஷயத்துல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்கள தாண்டி எந்த உலகமும் இல்லை. அம்மா,
அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ம் காலையில கங்காதத்தனை பார்க்கலன்னு நினைச்ச உடனே அவரு நேரத்துல குளிக்க போயிட்டாரோன்னு நினைச்சேன். குளத்துக்கு போய் பார்க்கவும் செஞ்சேன். அவர் அங்கேயும் காணோம். இங்க வந்து பார்த்தா அவருடைய பொருட்களையும் காணோம். அவரு போயிட்டாரு. என்ன சொன்னீங்க? குரு கிட்ட சொல்லாம சிஷ்யன் அந்த மாதிரி போகலாமா? உன்னுடைய வார்த்தைகள் பிடிக்காததுனாலதான் அவர் இங்கிருந்து போயிருப்பாரு. நான் என்ன செஞ்சேன்? அவருக்கு தோன்றப்ப இங்க வந்தாரு. இப்ப போகணும்னு தோணிருக்கு, அவர் போயிட்டாரு. கங்காதத்தன் இவ்வளவு வருத்தமா இருந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு பிடிக்கவும் இல்லை. அவரு பெரிய லட்சியத்தோடு இருக்கிற ஆளு. அவரு எப்படியாவது அந்த இலக்கை அடைஞ்சிருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அடையட்டும். உங்க சிஷ்யர்கள் எல்லாரும் சிறந்தவங்களா ஆகட்டும். இனிமே எப்போ அவரு வருவாருங்கிறது எனக்கு தெரியாதும்மா. குரு பக்தியில அவரை விட ஒரு சிறந்தவர் யாரும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அது நிஜமா இருந்தா அவர் திரும்பி வருவாரு. இல்லனாலும் என்னோட வார்த்தைக்கு அவர் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கணும்? புத்திசாலிகளுக்கு நேரா எத்தனை பேர் கல் எறிகிறாங்க. அவங்க அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாங்களா என்ன? நீ சொல்ற அளவுக்கு பகுத்தறிவெல்லாம் அவருக்கு இன்னும் வரலம்மா. உங்க பிரியமான சிஷ்யன் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போனதுல உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒருத்தர் இப்படி மறந்துட்டாருங்கிறது அவ்வளவு சரியா இல்ல. கோவிலுக்கு போயிட்டு வாமா. வீணா பேசி உன் மன நிம்மதியை நீ கெடுத்துக்க வேண்டாமா. எனக்கு எந்த மன கஷ்டமும் இல்ல. அவரோட விஷயத்துல சுத்தமா இல்ல. அவர் நல்லவரா இருந்தா திரும்பி வருவாரு. இல்லனா நீங்க போட்ட கணக்குல எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்பா நல்லா இருக்காருலம்மா? ம் என்னால அங்க வர முடியல. தெரியும். கோயில் வேலைகளையும் வீட்ல இருக்கிற வேலைகளையும் தனியா நீங்க தானே பாத்துக்கிறீங்க. ம். வேதாவை பத்தி நான் ஏதாவது கேட்கணுமா என்ன? அவளை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ம். எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா கத்துக்கிறவ. நல்லது கெட்டது தெரிஞ்சவ. அப்பாவும் நானும் நீங்க அவளை நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு அடிக்கடி பேசுவோம். அம்மா இல்லாத குறை தெரியாம வளர்க்கும் போது பாசம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறோமோன்னு சந்தேகம் இருக்கு. அன்பு அதிகமா கிடைக்கிற குழந்தைகளுக்கு குறும்பும் அதிகமா இருக்கும்ல. வேதா எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டா. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கூட எங்களோட அதிர்ஷ்டமா தான் நாங்க நினைக்கிறோம். சந்தோஷம். நான் கொஞ்சம் தூரமா தான் நின்றுட்டு இருந்தேன். அங்கிருந்து பார்க்கும்போது கோவில்ல ஒளி அதிகமா வீசுற மாதிரி தெரிஞ்சது. என்ன காரணம்னு யோசிச்சுக்கிட்டே வந்த. இப்பதானே புரியுது வெளிச்சம் அதிகமானது பிரியம்பதா வந்ததால தான். கோவில் அதிகாரியான உங்களுக்கு தேசமங்கலத்து அம்மா மேல உள்ள மதிப்பு குறைஞ்சிருச்சா? ஓ, தேசமங்கலத்து அம்மாவை விட ஒளி வீசுறதுக்கு இந்த உலகத்துல வேற சக்தி இருக்கா? யாரோ ஒரு ஆள் வந்தப்போ கோயில்ல ஒளி வீசுதுன்னுலாம் சொன்னா அதை விட பெரிய பொய் வேற எதுவும் இருக்காது. ஐ, இதுதான் எனக்கு பிடிச்சது. பொம்பளை பிள்ளைகளா இருந்தா இதோ இந்த மாதிரி பதில் சொல்லணும். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே அழகுதான். என்னன்னு சொல்றது, தூண்டில் போட்டு மீனை பிடிச்சு கரையில போட்டா அது படபடன்னு துள்ளும்ல, அப்படி ஒரு நம்ம கோவில்ல இருக்கோம். ஒரு விஷயம் சந்தேகம் இல்லாம சொல்றேன். பிரியம்பதாவை அழகுல மிஞ்ச ஒரு பொண்ணு இந்த நாட்டுல பிறக்கல. நீங்க என்ன சொல்றீங்க பூசாரி? இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த கோயில்ல இருந்து கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் தான் கோயிலுக்கு வந்தேன். ஆனா இப்போ நான் உன்னை ரசிச்சு பேசுனது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? அப்படின்னா நான் நிறுத்திக்கிறேன்ப்பா. பிரியம்பதாவோட வேண்டுதல் நல்லா நடக்கட்டும். நடத்திக்கோ, நான் போறேன்ப்பா. நல்லா வேண்டிக்கோ. என்ன? என்னால இதுக்கு மேல தாங்க முடியல. ராஜா கிட்ட போய் சொல்லணும்னு நிறைய தடவை தோணி இருக்கு. கண்டிப்பா சொல்லணும். இதையெல்லாம் இப்படியே விடக்கூடாது. அவருக்கு ஆச்சார அனுஷ்டானம்லாம் தெரியாதுன்னா அதை நாம புரிய வைக்கணும். அது எப்படி? அழிக்கிறதும் கொல்றதும் தானே இவருக்கு வழக்கம். அப்படிப்பட்டவங்களை திருத்த நினைக்கிறது மடத்தனம்.
நம்மளால இத தேசமங்கலத்து அம்மாக்கு கொடுக்க முடியுமா? நாம இத கோயில் வாசல்ல கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி? யாருக்கும் தெரியாம வேணா கொடுக்கலாம். எப்படி? நிறைய பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இத வச்சு ஒரு மாலை கட்டலாம். அப்புறம் யாருக்குமே தெரியாம கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடலாம். அப்போ அந்த வழியா போற பக்தர்கள் யாராவது அதை பார்த்து தேவிக்கு போட்டுருவாங்கல்ல. அவங்க தேவிக்கு போடுவாங்கன்னு எப்படி நம்புறது? எனக்கு தெரியல, இருந்தாலும் நாம அப்படி பண்ணலாம். நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாமா? நம்ம மாலைய கட்டி வேதா கிட்ட கொடுத்துடலாம். வேதா கிட்ட கொடுத்தா நேரடியா தேவி கழுத்துல போட்டுருவா. அப்படியே பண்ணலாம். பெரியம்மா, பெரியம்மா, அங்க வர்றது யாருன்னு தெரியுதா? அவதான் குட்டியம்மா. என்ன தொட்டால அவதான். இவளுங்க தானா எல்லாரும் சொல்ற அந்த காட்டுவாசி பொண்ணுங்க? அப்படின்னா அவளுங்கள பார்த்து தானே ஆகணும். வா. நான் யாருன்னு தெரியுதா? என்னோட பெரியம்மா. ரெண்டு பேரும் ஒன்னா எங்க போறீங்க? தேசமங்கலத்தோட கோவில் வாசலுக்கா? நீங்க இப்ப திங்கறதும் துங்கறதும் அங்கதான் இல்ல? என்னடி உனக்கு பேச தெரியாதா? இளவரசி பொண்ண தொட்டதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் உங்க ரெண்டு பேருக்கு? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்ணா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் சொல்றது புரியலையா? எதுக்காக அமைதியா நிக்கிறீங்க? இளவரசி, எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கே. அப்ப உங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சு விடணும்னா ஒரு ஓலை கொடுத்தா போதுமா? இளவரசி கிட்ட தப்பு பண்ணினா அதுக்குன்னு மன்னிப்பு கேட்க ஒரு வழிமுறை இருக்கு. கையில இருக்கிற பூவை வர்ணாவோட காலுக்கு கீழே வச்சுட்டு எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. அது இந்த பூவை தேசமங்கலத்து அம்மாக்கு கொடுக்க வச்சிருக்கோம். யாரோட கால் கீழேயும் வைக்க முடியாது. தேசமங்கலத்தம்மாவுக்கா? அப்ப நீயும் உன் பொண்ணும் தான் தேசமங்கலத்தம்மாவுக்கு மாலை கட்டி கொடுக்கறீங்களா? அது சரி. அப்ப இவ்வளவு நாள் இதுதான் நடக்குதா? யார கேட்டு நீயும் உன் பொண்ணும் பூவை பறிச்சு பூசாரி பொண்ணு கிட்ட கொடுத்து விடுறீங்க? அந்த பூசாரியோட பொண்ணு தினமும் அந்த பூவை எடுத்து தேசமங்கலத்தம்மாவுக்கு போடுறாளா? அப்படின்னா தேசமங்கலத்தம்மாவுக்கு இப்படி பண்றதுக்கு யாரு உங்களுக்கு தைரியம் கொடுத்தா? ஊர்ல இருக்கிற பண்டிதர்கள் கிட்டையும் தேவியோட பக்தர்கள் கிட்டையும் நான் இந்த விஷயத்த சொன்னா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, அந்த பூசாரிக்கும் பூசாரியோட பொண்ணுக்கும் கிடைக்கும் தண்டனை. ஒழுங்கா வர்ணாவோட காலுக்கு கீழே அந்த பூவை வச்சு மன்னிப்ப கேளுங்கடி. இந்த பூவை இளவரசியோட காலு கீழே வைக்க என்னால முடியாது. ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்துக்கோங்க. இனிமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். வாமா. அழாத குட்டிமா. இது யார்கிட்டயும் சொல்லிடாத, வேதா கிட்டயும் சொல்லிடாத. இருந்தாலும் தேசமங்கலத்து அம்மாக்கு பூவை பறிச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. பிரியம்பதா, என்னங்கய்யா? உன்னை கொஞ்சம் தனியா பார்க்கணுங்கிறதுக்காக இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். தனியா பாக்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அது கோவிலுக்குள்ள வச்சு உன்கிட்ட நான் அப்படி பேசுனது உனக்கு பிடிக்கலன்னு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த பூசாரியும் அங்க இருந்தாருல்ல, மனசு விட்டு பேசணுங்கிற சில விஷயங்கள் கூட அடுத்தவங்க முன்னாடி பேசும்போது சில பெண்களுக்கு பிடிக்கிறது இல்ல. கேட்க பிடிக்காத விஷயங்களை கூட ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் நான் கேட்க மாட்டேன். ஆஹா, இந்த திமிர் தான் உன்னோட அழகை இன்னும் அதிகமாக்குது. பிரியம்பதா கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாலும் எனக்கு போதாது. என்னன்னு சொல்றது, தெய்வத்தோட கதைகள்ல வர தேவதைகளை பத்தி கதையா நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட தேவதைகளை பார்க்க முயற்சி பண்ணியிருக்கேன்.
ஆனா எங்கேயும் பார்த்ததில்ல. ஆனா நீ பிரியம்பதா அந்த தேவதைகளையே தோக்கடிக்கிற பேரழகி. எனக்கு நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நில்லு. எனக்கு பிரியம்பதாவோட நாட்டியத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதுவும் தனியா. என்ன மன்னிச்சிருங்க, நான் தனியா நாட்டியம் ஆடுறதில்ல. அப்படி கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னா குழந்தைங்களோட நாட்டியம் அரங்கேற்ற அன்னைக்கு நானும் அவங்க கூட ஆடுறேன். நாட்டிய மன்றமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது குழந்தைகளோட நாட்டிய அரங்கேற்றத்தன்னைக்கு வேண்டாம். நாட்டிய மண்டபத்துக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். நீ நாட்டியம் ஆடினா மட்டும் போதும். பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் மட்டும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? பெரிய பெரிய அரசர்கள் தோத்து போறது நாட்டியக்காரிகள் முன்னாடிதான். நான் தோக்க தயாரா இருக்கேன். சில பேர் அரண்மனைய, சிம்மாசனத்தை, ராஜ்யத்தையே கூட தூக்கி எறிஞ்சிருக்காங்க நாட்டிய தேவதைகளுக்காக. உனக்காக, பிரியம்பதாவோட ஒரே ஒரு பார்வைக்காக என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்க நான் தயாராவே இருக்கேன். ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. உன்னோட அழக நான் ரசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவை பிரியம்பதாவோட அன்புல ஒரே ஒரு நாள் என்னோட கனவு அது. இங்க பாருங்க, அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசினா கோவப்படும் போது கூட எவ்வளவு அழகா இருக்க. அழகான பூக்களோட இதழ்கள் சிவக்கிற மாதிரி உன்னோட கண்களும் கண்ணங்களும் சிவக்குது. நான் ஒரு கவிஞனாவோ ஓவியனாவோ இருந்திருந்தா ஆயிரக்கணக்கான ஓவியங்களையோ கவிதைகளையோ எழுதி தள்ளி இருப்பேன் பிரியம்பதாங்கிற அழகிய பத்தி. இத பேர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. வர்ணா ஒரு இளவரசி. அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை குருகுலத்திலையும் நாட்டிய மண்டபத்திலையும் அவளுக்கு கிடைக்காம போனா உங்க 2 பேருக்கும் சரியான தண்டனையை நான் கொடுப்பேன். எந்த பாவமும் பார்க்க மாட்டான் இந்த சித்திரபானு. என்ன அரசர்கள் எல்லாம் மயக்கலான்னு கிளம்பிருக்கிய நீ? என்ன உன்ன மாதிரி இருக்கிறவளுக்கு நாட்டியத்தோட சேர்த்து அதையும் கத்து கொடுத்திருப்பாங்கல்ல. நீங்க விஷயம் தெரியாம பேசக்கூடாது. எனக்கு தெரியாதா உன்னை பத்தியெல்லாம்? நல்ல வாய்ப்பு கிடைச்சா உயரத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருப்பீங்க. அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் சித்ரபானு ஐயாவை உன் வழிக்கு கொண்டு வரலான்னு நினைக்காத. சொந்த புருஷனை பத்தி ஒரு மனைவி நல்லபடியா நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா வழியில போற ஒரு பொண்ணை புடிச்சு வச்சு அவ தேவதைங்கிறதும், ஓவியம் வரைகிறவங்களும் கவிதை சொல்றவங்களும் அவ முன்னாடி தோத்து போயிடுவாங்கன்னு சொல்றதும் சில ராஜாக்களுக்கு பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லி நீங்க எனக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க சொல்லி புரிய வைங்க. மரியாதையோட வாழ்ற பொண்ணுங்க இந்த ஊர்ல இருக்காங்கன்னு திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி வழிய மறிச்சா யார் என்னன்னு பார்க்காம நான் எதுவும் செய்ய தயங்க மாட்டேன்னு சொல்லுங்க. இப்ப நான் கிளம்பலாமா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லனா இப்படிப்பட்ட இவரு திரும்ப உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாரு. இல்ல, அது வந்து சுகன்யா, ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது 1-2 நல்ல வார்த்தைகள். வாய மூடுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல சுகன்யா, இனிமே அவளை பார்க்கவோ பேசவோ செஞ்சா தூங்குறது ஏன் கூட தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லணும்னு தோணினா அதை வேண்டான்னு நினைக்க மாட்டேன். சுகன்யா அப்படி பண்ணிடுவாளோ? அதெல்லாம் செய்ய மாட்டா. ஒருவேளை செஞ்சிட்டா சொல்ல முடியாத, அவ செய்யவும் தயங்க மாட்டா. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம்.
அக்கா, எதுக்காக குட்டியம்மா அழுதுகிட்டு இருக்கா? தேசமங்கலத்து அம்மாவுக்கு கொடுக்க இருந்த பூவை தட்டி விட்டுட்டாங்க. யாரு? சுகன்யா இளவரசி. குட்டிமா சின்ன இளவரசி ஒரு நாள் தொட்டுட்டால, அத பத்தி கேட்டு சண்டை போட்டாங்க. அம்மாவை அடிச்சுட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அப்பையில இருந்து இவதான் அழுதுகிட்டே இருக்கா. குட்டியம்மா அப்படியெல்லாம் அழக்கூடாது. நீ தைரியமான பொண்ணா வளர வேண்டாமா? அப்பதானே உன்னால அம்மாவை பாத்துக்க முடியும். நீ இப்படி அழக்கூடாது. உன்னோட கவலையெல்லாம் தேவி பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு உதவியை நான் பண்றேன். இந்தா, இது தேவியோட பிரசாதம். இந்த வாங்கிக்கோ. வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. என்னாச்சு? வர்ணாவை தொட்டதுக்காக சுகன்யா அம்மா என்ன அடிச்சிட்டாங்கல்ல, அதனால பயப்படுறா. நீ இதை சாப்பிடு. நான் சந்தோஷமா தான் உனக்கு கொடுக்கறேன். ம். இப்போ உன் கவலை போயிடுச்சா? மனசுல அசத்தம் இருக்கிறவங்க அதோட இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் கவனிக்க வேண்டாம். உனக்கு இவ்ளோ நல்ல அம்மா இருக்காங்க, அப்புறம் வேதா இருக்கால, அதோட நானும் இருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? அக்கா, உங்களை நான் எப்பவும் பார்க்க முடியுமா? பார்க்கலாமே, அதுக்கு என்ன? இப்ப உடனே ஆரம்பிச்சிருவா அக்காவை பார்க்கணும்னு சொல்ல. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா. அவ குழந்தை இல்லையா? நான் கோயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்பட்டுமா? அப்புறம் சுகன்யாமா அவங்களை அடிச்சது நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க சரியான திமிரு பிடிச்சவங்க. இந்த நாட்டை ஆள்ற ராஜாவுக்கு எந்த திமிரும் இல்ல. அந்த குறைய நிவர்த்தி செய்யறதுக்கு அரண்மனைக்கு வந்தவங்க தான் சித்திரபானுவும் அவர் மனைவியும். எப்படியும் இங்க இருக்கிறவங்க கிட்ட அவங்க நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப நாள் அவங்க இங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எங்களை கொன்னுடுவோன்லாம் மிரட்டி இருக்காங்க. ஆயுள முடிவு பண்றது யாரு? கடவுள் தானே, மனுஷங்க இல்லையே. கடவுள் அந்த அதிகாரத்தை கண்டிப்பா சுகன்யாவுக்கும் சித்திரபானுவுக்கும் கொடுக்கவே இல்லை. அத நினைச்சு சந்தோஷமா இருங்க. குட்டியம்மா, அக்கா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா அக்கா? நல்ல அக்கா. இப்ப கவலையெல்லாம் போயிடுச்சா? எனக்கு தேவியோட பிரசாதம் கிடைச்சிருச்சே, அப்புறம் எதுக்காக நான் கவலைப்படணும்? கடவுளே! என்னாச்சுமா? நீ என்ன இப்ப சொன்ன? அம்மா, நான் கடவுளை பார்த்தேன். அங்க கோவில் வாசல்ல நின்னு கடவுளை கும்பிட்டோமா. யாரும் எதுவோ சொல்லல, எல்லாரும் என் கூட நின்னு கடவுளேன்னு கும்பிட்டாங்க. நான் கடவுளுக்கு முன்னாடி இதோ இவ்ளோ பக்கத்துல தான் இருந்தேன். நீ கனவு கண்டிருக்க. அப்படியா? அப்படின்னா நான் கடவுளை பார்க்கணும். நான் கோவிலுக்கு போய் கடவுள் முன்னாடி நின்னு கும்பிடணும். நீ என்னம்மா சொல்ற? நம்மளால கோயிலுக்கு போக முடியாதுல்ல. மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்ததுனால உனக்கு அப்படி கனவு வந்திருக்குமா? இல்ல, நடக்காத எந்த கனவையும் கடவுள் காட்ட மாட்டாரு. நம்ம போலாமா? பிடிவாதம் பிடிக்காதம்மா. அப்படிலாம் நாம போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்கேன்ல. நடக்காத விஷயத்துக்காக ஆசைப்படுறதும் கவலைப்படுறதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவுல தான் நான் போனேன். எவ்வளவு நல்லா இருந்தது. நான் போனத எல்லாரும் பார்த்தாங்களே. யாரும் எதுவும் சொல்லல. உங்களுக்கு மட்டும்தான் நான் கடவுள் முன்னாடி போறது பிடிக்க மாட்டேங்குது. நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி ஒரு உரிமை நமக்கு கிடைச்சிருந்தா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச எல்லா கோயிலுக்கும் உன்னையும் கூட்டிக்கிட்டு நான் போயிருக்க மாட்டேனா?
எல்லா கடவுளையும் உனக்கு காட்டியிருக்க மாட்டேனா? எல்லா தேவிகளையும் நம்ம தரிசிச்சிருக்கலாம். நாம எங்கேயாவது போக முடியற கோவில் இருக்காமா? இல்லம்மா, காட்டுமுத்தி கிட்ட போறதுக்கு மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு உரிமை இருக்கு. அங்க போனா நாம காட்டுமுத்திய போய் பார்க்கலாம். வேணும்னா நாம போய் காட்டுமுத்திய பார்த்துட்டு வரலாம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு கோவிலுக்கு போனா போதும், நான் போவேன். குட்டிமா, நீ இந்த மாதிரி பேசுனீனா அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா நம்மள இங்க இருந்து அனுப்பிடுவாங்க. கொல்ல வர்றவங்க நம்மள பாவம்னு நினைப்பாங்களா? அம்மாவோட குட்டி பொண்ணு தானே, படுத்து தூங்கு. நான் நாளைக்கு வேதா கிட்ட கண்டிப்பா கேட்பேன். எங்க நான் போக முடியற மாதிரி கோவில் இருக்கு நான் கேட்பேன். இல்லாட்டி சன்னியாசினி அம்மா கிட்ட கேட்பேன். சன்னியாசினி அம்மாக்கு இந்த உலகத்துல எல்லா கோவிலும் தெரியும்ல, கேட்டுட்டு போவேன். அம்மா, சன்னியாசினி அம்மா சொல்லிருக்காங்க, குழந்தைங்க கனவுல ஏதாவது பார்த்தா அது கண்டிப்பா நடக்கும்னு. தெய்வம்லாம் குழந்தைங்களை ஏமாத்தாதுமா. சரி, நாளைக்கு காலையில தானே கோயில தேட முடியும். இப்ப படுத்து தூங்கு. வணக்கம் குரு. வா வேதாம்மா, கையில என்ன? இங்க ஒரு விருந்தாளி வந்திருக்காருல, கங்காதத்தன் அண்ணா. நான் அண்ணாவை பத்தி அப்பா கிட்ட சொன்னேன். இதுல பலகாரம் இருக்கு, அப்பா கிட்ட சொல்லி செஞ்சு கொடுக்க சொன்னேன். இனிப்பு அண்ணாவுக்கு கொடுக்கறதுக்கு. நீ செஞ்சது நல்ல விஷயம்தான். ஆனா கங்காதத்தன் போயிட்டாரு. எங்க? அது தெரியாதுமா. ஐயோ, எனக்கு கஷ்டமா இருக்கே. ரொம்ப நாள் இங்க இருப்பேன்னு அண்ணா என்கிட்ட சொன்னாரு. வந்தப்போ என்கிட்ட அப்படித்தான் சொன்னாரு. ஏதாவது அவசரமான காரியமா இருக்கும். இருந்தாலும் சொல்லாம போனது சரியில்லை. நான் என்னோட அப்பா கிட்ட ஒரு நாள் அண்ணாவை சாப்பிட கூப்பிடணும்னு சொல்லி வச்சிருந்தேன். ஏன் அண்ணா எதுவுமே சொல்லாம போயிட்டாரு? வேதா அவருக்கு ஏதோ சாப்பிட கொண்டு வந்திருக்கா. சாப்பிடுறதுக்கு தான் இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்றது? வேதா, அதை திரும்ப கொண்டு போயிடு. வேணாங்கா, நீங்க இத சாப்பிடுங்க. இந்தாங்க, புடிங்க. வாங்கிக்கம்மா. அண்ணா இனிமேல் எப்போ வருவாரு தெரியலம்மா. ஓய்வெடுக்காம இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா சோர்ந்து போயிட மாட்டாரா? இல்ல, அத தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குமா. என்னால அப்பாவை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்பாவுக்கும் அப்படிதான். அண்ணா எப்படி இவ்ளோ நாள் அப்பா அம்மாவை பார்க்காம சுத்திக்கிட்டே இருக்காரு? இந்த மாதிரி கேள்விதான் அண்ணாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் சில பேருக்கு புரியாது. அவரு போயிட்டாரு, அத பத்தி இனிமே யாரும் தேவையில்லாம பேச வேண்டாம். நீ கோயிலுக்கு தானே போற வேதா? ஆமா, நானும் வரேன். போயிட்டு வரேன் குருவே. போயிட்டு வாமா. போற வழியில அண்ணனை எங்கேயாவது ஒரு வேளை பார்க்க முடியும். அவருடைய மனசுக்கும் கால் பாதங்களுக்கும் வேகம் கொஞ்சம் அதிகம்தான். வேகம் தான் இருக்கு, சிந்திக்கவே தெரியல உங்க சிஷ்யனுக்கு. எதுக்காகன்னு எனக்கு தெரியல. கங்காதத்தனை நீ ஒரு எதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்க. அவரை எதிரியா பார்க்காதம்மா. அண்ணனோட உங்களுக்கு சண்டையாக்கா? இல்ல வேதா. அப்புறம் குரு எதுக்காக அப்படி சொன்னாரு? குரு இப்படிதான் விளையாட்டா பேசுவாரு. வா நம்ம போலாம். வேதா, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறீங்க? குட்டிமா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். நீ வரியா எங்க கூட? ஐயோ, அப்படியெல்லாம் கேட்காதீங்க. இவளால இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு. என்னாச்சு? சுகன்யா அம்மாவும் சித்திரபானாயாவும் வந்தாங்களா என்ன? ஆஹா, அதெல்லாம் இல்ல. குட்டிமா நேத்து ஒரு கனவு கண்டா. என்ன கனவு குட்டிமா? கோவில்ல போய் கும்பிடுற மாதிரி கனவு கண்டேன். கடவுளுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி. ராத்திரியே எந்திரிச்சு உட்காந்து என்கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டா. எப்ப நம்மளால கோயிலுக்கு போக முடியும், எப்ப நம்மளால சாமி கும்பிட முடியும், இப்படி எல்லாம். நான் என்ன சொல்றது? குட்டிமாவை கூட்டிக்கிட்டு தேசமங்கலத்து கோயிலுக்கு போனா அங்க சித்திரபானு ஐயா இருப்பாரு. பிரச்சனை பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்றது மல்லியம்மா?
நான் கோவிலுக்கு போகணும். நான் கடவுளை பக்கத்துல பார்க்கணும். கொஞ்சம் சொல்லி புரிய வைங்களேன். குட்டியம்மா, நான் கோவிலுக்கு போய் தான் ஆகணும். குழந்தைங்க கனவு கண்டா அது நடக்கும் தானே? அப்படின்னா நான் கோவிலுக்கு போய் தானே ஆகணும். அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? குட்டியம்மாக்கு கோயில்ல போய் கும்பிடணும், அவ்வளவுதானே. இங்கிருந்து கிழக்கு திசையில போனா மேலூருங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. பெருசா பக்தர்கள் அங்க யாரும் வரமாட்டாங்க. அங்க யார் வேணாலும் சாமி கும்பிடலான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. ரொம்ப தூரம் போகணுமா? கொஞ்சம் தூரம்தான். ஆத்த கடந்து போகணும். என்னக்கா? நாங்க போய் கும்பிடுறதுக்கு ஒரு கோயில் இருக்குன்னா குட்டிமாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த ஆசை நிறைய இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் கும்பிடணும்னு. அப்படின்னா நாளைக்கு காலையில 2 பேரும் சேர்ந்து அங்க போயிட்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றேன். முன்னாடி அங்க அப்படி இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சித்திரபானு ஐயா மாதிரி யாராவது அங்க வழிமுறைய மாத்திட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. குட்டியம்மா, அங்க போய் சாமி கும்பிட முடியலன்னா அக்காவை நீ திட்டுவியா? இல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்னா அது நடக்கும். எங்களுக்கும் ஆசை தானே. நாங்க ஒரு தடவை போய் பாக்குறோம். சரியா வேதா குட்டி? போயிட்டு வாங்க. குட்டியம்மாவோட ஆசை நிறைவேறட்டும். எனக்கு என்னோட குட்டியம்மா அழுவுறத பார்க்க பிடிக்கவே பிடிக்காது. சிவன் கோவில், பரமேஸ்வரனோட பார்வை உங்களுக்கு கிடைச்சா அப்புறம் எந்த எதிரியாலையும் உங்களை தொடவே முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.